ஒரு அமைச்சர். அதாவது ஃபாரின்ல அப்படிதான் போடுறாங்க. இந்தியாவுடைய ஃபைனான்சியல் மினிஸ்டர் சார்ஜ் கட்டுறாங்க. இது என்ன வேலை இந்த லேடி பார்க்கணும். இந்த பாருங்க, ஒரு அமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நான் சொல்றேன். சில துறைகள்லாம் அனுபவம் குறைஞ்சபட்சம் தேவை. குறைஞ்சபட்சம் தேவை. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன குழந்தைகளுடைய வெள்ளாமை வீடு வந்து சேராது. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அனுபவம் இருக்கிறவன் அந்த நிலத்தோடைய விஷயம் புரியும். இப்படி 30 வயசுல எங்கேயும் வேலை கிடைக்காம சுத்திட்டு கடைசியா இங்க வந்து எம்எல்ஏ பதவிக்கு நின்று அமைச்சராகவே ஆயிட்டாங்க. இவங்களுக்கு நாட்டை கொடுத்தேன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் கேட்குறேன். அதுதான் நடந்திருக்குது. இது வந்து உட்காந்து கலக்கெல்லாம் ரீல்ஸ் போடுறது. தினமும் ரீல்ஸ் போடுறது ஒரு பொழப்பு. ஏன்னா நீங்க ரீல்ஸ் சொல்லியான வந்தாங்க. இந்த அமைச்சர் என்ன செய்யணும்னு சொல்றேன். என்ன செய்யணும்னா, அமைச்சராக பொறுப்பு ஏற்றதுமே இருக்கிற முக்கியமான கடமை தெரியுமா? எந்த ஒரு அமைச்சருக்கும் இந்த அமைச்சர் ரொம்ப முக்கியம். நம்ம மாநிலத்தில் ஏற்கனவே முதலீடு பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ராயல் என்ஃபீல்ட் ஆகட்டும், ராணுவத்தோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அது சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி உருவாக்குறதா இருந்தாங்க. இந்த மாதிரி பொதுத்துறை இல்லாட்டி தனியார் நிறுவனங்களுக்கு இல்லையா வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த எம்ஓயு அவங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். அது என்னன்னு எடுத்து பார்த்துட்டு அந்த நிறுவனங்களாம் கூப்பிட்டு பேசி, நாங்கள் வந்திருக்கோம், எந்த தொந்தரவு பண்ண வரும்னா அதை நாங்கள் ஒரு அரசாக என்ன செய்யணும் இப்படின்ற பேசி முடிக்கிறது இல்லையா? அதுக்கே உங்களுக்கு 1.5 மாதம் 2 மாதம் பத்தாது. அதுலேயும் செட்டில் ஆயிடும். அந்த துறையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் வச்சுக்குவேன். இது வந்து 2 வாரம் கூட ஆகலை, ரீல்ஸ் போட ஆரம்பிச்சு எல்லாமே புரிஞ்ச மாதிரி வாங்க வாங்க முதலீடு பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் பைத்தியம்.